ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை தன் கரத்தால் தான் அறுத்திருக்கிறார்கள். எந்த ரிவாயத்திலும் பார்க்க முடியாது வேறொரு நபரை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அறுக்க சொன்னார்கள் என்பதா. எனவே சகோதரர்களை மிகச்சால சிறந்தது தன் கரத்தாலே அறுப்பது தான். இந்த டீம் சில நபர்கள் இல்ல மாஷா அல்லாஹ் எல்லாம் தொழுகிற நபர்கள் தான். நீங்க கொடுக்கிற அறுக்கக்கூடிய நபர்கள் உங்களால முடியல வேற ஆளு கொடுக்குறீங்கன்னா அவர் தொழுகிறவரான்னு பாருங்க. மார்க்கத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குதான்னு பார்த்து கொடுங்க. வேற அப்துல்லா இருக்கலாம், நௌஃபல் இருக்கலாம், ஆரிஃப் இருக்கலாம், சுல்தான் இருக்கலாம், பேர் வேணுமானா இருக்கலாம். ஆனா அவன் முஸ்லீமா, தொழுகிறவனா, அல்லாஹ்வுக்கு பயப்படுறவனான்னு பாருங்க. கறி அறுக்க தெரிஞ்சவன் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டல் இஸ்லாத்தின் அடித்தளம் ஒரு இஸ்லாமிட்ட இருந்தா மட்டும் கொடுங்க. அவனுக்கு தெரிஞ்சா மட்டும் கொடுங்க. இல்ல அவன் இருப்பான் இவன் இருப்பான், இபாதத்தை இல்லாமட்ட கொடுத்து பயன் இல்லை. பயன் இல்லை. தொழுகை இல்லைன்னா அவன்கிட்ட நீங்க அறுக்க கொடுத்து பயன் இல்லை. எனவே சகோதரர்களே, இதை மிக கவனமாக கையாளுங்க. அதுபோல குர்பானி பிராணியை அறுத்து முடித்த பிறகு பங்கு வைத்தல் என்கின்ற முறைமை இன்னைக்கு சில ஊர்களில் சரி, நம்ம ஊர்களில் இல்ல மாஷா அல்லாஹ் நம்ம தெரிந்த வரையிலும் பண்டமாற்று முறைமை நடக்குது. இங்கே இந்த வீட்டில் எதிர்த்தா வீட்டில் செம்மறி ஆடு அறுத்தா எதிர்த்த வீட்டில் வெள்ளை ஆடு இருக்கிறாங்க. வெள்ளாட்டுக்கறி 1 கிலோ இங்கே வந்துடுது, இங்கே செம்மறி ஆட்டுக்கறி அங்கே போகுது. குர்ஆன்ல எப்படி வருதுன்னா, ஏழைகளுக்கு அதை வழங்குங்கள், தேவையுடையவர்களுக்கு வழங்குங்கள். நீங்க நோம்பு பெருநாள் எடுத்து பார்த்தா ஃபித்ரா அரிசி கொடுக்க சொல்லுவோம். நீ மட்டும் சாப்பிட்டு செழிப்பா இருக்கக்கூடாது. உன் பக்கத்தில் உள்ளவன், உன் எதிர்த்தாப்புல உள்ளவன் அவனும் செழிப்பா இருக்கணும். அதுக்கு தான் ஃபித்ரா அரிசி நம்ம கொடுக்குறோம். ஹஜ்ஜு பெருநாள் வந்தா கறி எல்லாம் ஒரே வீடு தான். அவன்கிட்ட என்ன தர்ஜா இருக்கோ அவன்கிட்ட அதே தர்ஜா இருக்கு. ஏழைகிட்ட கொடுக்கறது இல்லை. எதிர்த்தாப்புல பண்டமாற்று முறைமை நடந்துகிட்டு இருக்குது. இந்த வீட்டுல இருந்து அந்த கறி அங்க அனுப்புறது, அந்த வீட்டுல இந்த கறி அனுப்புறது ஏழைகளுக்குத்தான் சரி. இந்த பண்டமாற்று முறைமை அவன் கேட்பானே, இவன் கொடுக்கணுமே, அங்க கொடுக்கணுமே, குடும்பத்தால் கொடுக்கணுமே. நீங்க அதுல சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். ஏழைகளுக்கு கொடுங்க, தேவையானவங்களுக்கு கொடுங்க. ஆனா ஏழைகளுக்கு நீங்க நிறைய இடங்கள்ல போய் சேர்ப்பிக்கப்படுறது அது சிரமம்னு நினைக்கிறான். ஒரு தெருவை தாண்டது இல்லை, ஒரே தெருவு. எல்லாம் இப்ப பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே மாடு இருக்கிறாங்க, ஆடு இருக்கிற வீடாதான் இருக்குது. அந்த வீட்டுக்கே இவன் கறி அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவர்கிட்ட தெரியணும்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னா, போன வருஷம் ஹாஜியார் கொடுத்தீங்க, இந்த வருஷம் என்ன மாடு கொடுத்தீங்க, இந்த மட்டும் ஆடு தான் கொடுத்துருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டக்கூடாங்கிறதுக்காக கடன் வாங்க கொடுத்துடுறது. ஏன்னா எத்த விட்டுக்காக கேட்பான்ல. சகோதரர்களே, இந்த பாலிடிக்ஸ்லாம் இதுக்குள்ள வைக்க வேண்டாம். இதை எது பண்டமாற்று முறைமை, அவன் கேட்பான் இவன் கேட்பான். இது ஒரு இபாதத்.